Hello students, இன்றைக்கு நாங்கள் மை நேம் இஸ் சதீஷ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் இன்னொரு தலைப்பில் ஒரு எஸ்ஸே ஒன்று பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து 2-3 எஸ்ஸே போட்டிருக்கேன். எஸ்ஸே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குண்டு உங்களோட கொமெண்ட்ஸ்களில் விளங்குது. ஓகே, தொடர்ச்சியாக அணைஞ்சிருங்க. நம்ம அந்த தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம் கட்டுரைகள் போட்டுட்டு பிறகு வந்து நான் வந்து அந்த டயலாக் கொஞ்சம் போடுவேன். டயலாக் சாம்பிள், மற்றது ஒரு ஸ்டோரி ஒன்று எப்படி சொல்கிறது, அதுக்கும் 2-3 சாம்பிள் போடுறதா இருக்கிறேன். இப்போ இந்த விரைவில் இந்த எஸ்ஸே அந்த அந்த நான் எதிர்பார்க்குற டாபிக்ஸ்களில் வந்து கொஞ்சம் எஸ்ஸேகளை முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்களை போடுவேன். ஆகவே தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. if you come first time to this channel, please subscribe my channel. ஓகே ஓகே, நாங்கள் அடுத்த எஸ்ஸே பார்ப்போம். மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல் என்ற தலைப்பில் ஒரு அது எங்களோட ட்ரெடிஷனல் சம்மந்தப்பட்ட விஷயம் என்றபடியாக நான் அந்த எஸ்ஸேயை பற்றி நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல். அப்போ நான் வந்து எங்களோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் அன்றைகளில் எங்களோட சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர் எடுத்திருக்கிறேன். அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டு அந்த இது எடுத்து எழுதியிருக்கிறேன். அதை பாருங்கள். அப்போ நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். சரியா? இன்ட்ரடக்ஷன் முதல் பகுதி. நீங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் எழுதும்போது இன்ட்ரடக்ஷனோ இல்லை பேராகிராஃப் பண்ணோ போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வடிவாக நீங்களாக அப்படியே நார்மலாகவே எழுதலாம். சரியா? நான் இப்போ உங்களுக்கு விளங்க வேணும், இது இப்படித்தான் அந்த மெதட்ன்றதை காட்டுறதுக்காக தான் அதை போட்டிருக்கேன். சரியா? ஓகே. ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் an important part of every culture. சரியா? இப்போ எவ்ரி அண்டேக்கு இங்கால ப்ளூரல் ஃபார்ம் வரக்கூடாது. சரியா? கல்ச்சர். ஓகே. அப்போ பண்டிகைகள் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் வந்து மிகவும் முக்கியத்துவமான பகுதியை வகிக்குது. தே பிரிங் பீப்புள் டுகெதர், ஒன்றாக கொண்டு வருது. டு செலிப்ரேட் ட்ரெடிஷன். என்னதுக்கு? டூவோட பாருங்க, வேர்பின் வடிவம் பேஸ் ஃபார்மாக இருக்குது. ட்ரெடிஷன் பாரம்பரியம், கஸ்டம்ஸ் அண்ட் வேல்யூஸ் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் அவர்களுடைய பெருமதிகள், அவர்களுடைய பெருமதிகளை அவர்களுடைய இதில் கொண்டாடுறதுக்கு, சேர்ந்து கொண்டாடுறதுக்கு அது ஒரு வழிவகுக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அவற்றில் வந்து என்னுடைய பிரபல்யமான ஃபெஸ்டிவல் என்னன்னு சொன்னால், விருப்பமான ஃபெஸ்டிவல் என்னன்னு சொன்னால், சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர், தமிழ் சிங்கள புத்தாண்டு, செலிப்ரேட்டட் இன் ஸ்ரீலங்கா எவ்ரி இயர். சரியா? அப்போ பேசிவ் வாய்ஸில் இஸ் செலிப்ரேட்டட், கொண்டாடப்படுகிறதா? ரைட். அப்போ இது ஒரு இன்ட்ரடக்ஷன். இவ்வளோ தான் இன்ட்ரடக்ஷன். இப்போ பேராகிராஃப் 1க்கு வருவோம். சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர் இஸ் அ டைம் ஃபார் ஃபேமிலி கேதரிங். ஒன்று கூடுறதுக்கான ஒரு டைமாக இருக்குது. அண்ட் செலிப்ரேஷன், அதை கொண்டாடுவதற்கான ஒரு டைமாக இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு இருக்குது. டியூரிங் திஸ் ஃபெஸ்டிவல், இந்த காலப்பகுதியில் ஃபேமிலிஸ் கம் டுகெதர் டு குக் ட்ரெடிஷனல் ஃபுட் லைக் ரிபத் அண்ட் பொங்கல். அப்போ இந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய உணவுகளான பால் சோறு மற்றும் அந்த பொங்கல், சர்க்கரை பொங்கல் அப்படியானதுகளெல்லாம் செய்கிறாங்களாம். ட்ரெடிஷனல் பீப்புள் வியர், பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏன்னா அது அன்றாடம் வளமையாக நடைபெற செயற்பாடு என்றபடியாக சென்டென்ஸ் பேட்டர்னை பாருங்க. ஒவ்வொன்றும் சப்ஜெக்டோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வருது. இப்போ சிங்குலராக இருந்தால் எஸ் ஃபார்ம் வரும். என்ன? ரைட். இதுகளையும் கவனிச்சுக்கொள்ளுங்க. பீப்புள் வியர் நியூ க்ளோத்ஸ், புத்தாடைகளை அணிகிறார்கள். கிளீன் தியர் ஹோம்ஸ், வீடுகளை சுத்தப்படுத்துகிறார்கள். அண்ட் விசிட் ரிலேட்டிவ்ஸ், அவர் அந்த உறவினர்கள் வீட்டை போகிறாங்க. The highlight of the festival is the traditional games and activities. அதில் உண்மையில் அதில் ஹைலைட்டான விடயம் என்னன்னு சொன்னால், முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், அந்த அவங்க கொண்டாடுற பாரம்பரிய போட்டிகள், கேம்ஸ்கள், செயற்பாடுகள் தானே முக்கியம். சச் ஆஸ் அவையாவன, சச் ஆஸ் அவையாவன,
த எக் அண்ட் ஸ்பூன் ரேஸ், அதாவது ஸ்பூனில் முட்டையை வச்சு கொண்டு ஓடுறது, பிலோ ஃபைட், தலானி சண்டை, மற்றும் டாக் ஆஃப் வார்ன்ற சொன்னால் அதாவது வந்து சும்மா இழுவறைப்பட்டு விளையாடுற அப்படியான விடயங்கள் வந்து பாரம்பரிய கேம்ஸாக இருக்கான். ரைட். அதேமாதிரி பேராகிராஃப் 2க்கு வரும். த ஃபெஸ்டிவல் ஆல்சோ ஹேஸ் அ டீப் கல்ச்சரல் மீனிங். ஒரு ஒரு ஆழமான ஒரு கலாச்சார அர்த்தத்தை கொண்டதாக இந்த பண்டிகை அமைந்திருக்காம். இட் மேக்ஸ், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், இட் மார்க்ஸ், சரியா, எஸ் ஃபார்ம் வந்துருக்குது சிங்குலர்ன்றோடைய. இட் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் ஒன் இயர் அண்ட் த பிகினிங் ஆஃப் another இயர். சரியா, இது வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துது என்னன்னு சொன்னால், இது இந்த வருடம் இதோட முடியுது, அத்தோட இன்னொரு புது வருடம் பெருகுதுன்றதை எங்களுக்கு வெளிப்படுத்துது. சிம்போலைசிங் ரினியூவல் அண்ட் நியூ பிகினிங்ஸ். அதாவது வந்து இது ஒரு குறியீடு, என்ன புது வரவு ஒன்றுங்க ஒரு குறியீடாக இந்த நியூ இயர் வந்து தமிழ் சிங்கள புத்தாண்டானது காணப்படுதாம். த ரிச்சுவல்ஸ், எங்களுடைய இறை நம்பிக்கையான விடயங்கள், such as lighting the oil lamp, ஏற்றுறது, அண்ட் ஆஃபரிங் ப்ரேயர்ஸ். அதாவது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஹிந்துவாக இருந்தால் நாங்கள் வந்து தேவாரங்கள் பாடுறது, பெர்ஃபார்ம்ட் டு பிரிங் குட் லக் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் இயர் அஹெட். அப்போ இந்த இயரை நாங்கள் வந்து முன்னால் கொண்டு செல்றதுக்குரிய செழுமைகளையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் வந்து இந்த விடயங்கள் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி தருதுதான். The new year is a time to reflect on the past year and make plans for the future. அந்த இயர், இந்த கொண்டாட்டம் எங்களுக்கு என்னத்தை வெளிப்படுதுன்னா, நாங்கள் பாஸ்டில் இப்போ நாங்கள் என்ன செய்த, நாங்கள் இந்த வருஷம் புது இயருக்கு என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருதான். ஓகே, கன்க்ளூஷனை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், முடிவாக என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இன் கன்க்ளூஷன், சிங்கிள் அண்ட் தமிழ் நியூ இயர் இஸ் எ ஃபெஸ்டிவல் ஃபுல் ஆஃப் ஜோய். ஒரே சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்குது. அண்ட் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ், அந்த கலாச்சார முக்கியத்துவத்தையும் அது வெளிப்படுத்துது. இட் அலோவ்ஸ், இது என்னத்தை அனுமதிக்குதுன்னா, பீப்புள் டு கனெக்ட் வித் தியர் ஹெரிட்டேஜ், ஸ்ட்ரென்தன் ஃபேமிலி பாண்ட்ஸ் அண்ட் செலிப்ரேட் த அரைவல் ஆஃப் நியூ இயர் வித் ஹோப் அண்ட் ஹாப்பினஸ். அப்போ இது என்னத்தை வெளிப்படுத்துன்னா, எங்களோட பரம்பரை மற்றும் எங்களோட குடும்ப உறவுகளுக்கு இடையிலான பிணைப்புகள் என்பதை வலுப்படுத்துது. மற்றும் புதுதாக வருகின்ற வருடத்தை வந்து என்ன கொண்டாடி சந்தோஷமாக அதை வெளிப்படுத்துறதாக காணப்படுதுன்னு சொல்லி நாங்கள் கன்க்ளூஷனை சொல்லி முடிச்சிருக்கிறோம். சரியா, ஓகே. அப்போ ஒரு சின்ன எஸ்ஸே தான், அதாவது நான் வந்து 200 வேர்ட்ஸ், உங்களை பார்த்தாலே விளங்குது இவ்வளவு தானா அண்டது. சரி, அப்போ மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயங்களை நாங்கள் வந்து அந்த 200 சொற்களுக்குள்ளே கொடுக்குறோம். சரியா, அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. சரியா, அப்போ சரியா, இவ்வளவு தான் ஒரே பேஜில் இருக்குது. நீங்கள் 1.5 பேஜுக்கு கிட்ட எழுத வேணும். உங்களை கையால் எழுதிக்கல அந்த 200 வேர்ட்ஸ் வரும் பிளான் பண்ணி எழுதணும். சரியா, அப்போ எஸ்ஏ இதை கஷ்டமாக நினைச்சிடாங்க, ஈஸியாக இருக்குது. சரியா, ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, அடுத்த எஸ்ஏல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர்.